கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டிய சயன், மனோஜ் இருவரிடமும் சென்னையில் 4 மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது குற்றப்பிரிவின் தலைமை செய்தியாளர் நாபா சேதுராமனிடம் கேட்கலாம். சேதுராமன், சயன் மனோஜிடம் சென்னையில 4 மணி நேரமா விசாரணை நடந்துட்டு வருது. இந்த விசாரணை பற்றிய தகவல்களை கொடுங்க. நிச்சயமா பணிமலர், அதாவது கடந்த 11ஆம் தேதி டெல்லி பத்திரிகையாளர் அரங்கத்தில் வச்சு பத்திரிகையாளர் மேத்யூ சாம்பல், அதாவது தெகல்கா பத்திரிகையுடைய முன்னாள் ஆசிரியர், அவர் ஒரு ஆவணப்படம் வெளியிட்டாரு. அந்த ஆவணப்படத்தில் வெளியிடும்போது சயான் அண்ட் மனோஜ் அப்படிங்கிற 2 பேரும் கூட இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கைதாகி அண்மையில் ஜாமீனில் வந்திருக்கிறவங்க. அவங்களும் கூட இருந்தாங்க. அவங்களுடைய இந்த பேட்டியில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து கருத்து சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் சென்னையில இருந்து டெல்லி மற்றும் கேரளாவுக்கு 2 பிரிவா போனாங்க. தனிப்படை போலீசார் போறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அதிமுகவுடைய மாநில தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர், இணை செயலாளர் ராஜன் சத்யா சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட நேரடியாக ஒரு புகார் கொடுத்தாரு. எங்களுடைய முதலமைச்சர் மீதும் ஆட்சி மீதும் தவறான குற்றச்சாட்டுல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பரப்புறாங்க. இது நீங்க உடனடியாக விசாரிக்கணும்னு சொன்னதும் மத்திய குற்றப்பிரிவுடைய துணை ஆணையர் எஸ்.ஆர். செந்தில்குமார் தலைமையில ஒரு டீம் கிளம்பி மதுரைக்கு கேரளாவுக்கும் டெல்லிக்கு போறாங்க. போயிட்டு போனதுமே உடனே அங்கேயே வர்றது தெரிஞ்சு அவங்களாம் ஒன்றும் தப்பிச்சு போற மாதிரிலாம் இல்லை. அவங்க இவங்க கிளம்பி வந்த பிறகு கூட இன்னொரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அதாவது தமிழ்நாடு அரசு தங்க மேல வழக்கு பதிவு பண்ணி தனிப்படை போலீசார் டெல்லிக்கும் கேரளாவுக்கும் வந்திருக்காங்கன்ற விஷயத்த அவங்க மனோஜும் சயானும் நல்லா உணர்ந்திருந்தாங்க. கூடவே மேத்யூ சாம்பலும் இருந்தாரு. மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நாங்கள் எந்த மாதிரி விசாரணைக்கு தயாராக இருக்கோம், வழக்கு எதிர்கொள்ள தயாராக இருக்கோம், எங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருந்தாங்க. தனிப்படை போலீஸார் அங்கே போயிட்டு ரவுண்ட் பண்ணும் போது மேத்யூ சாமுவல் அப்போ தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கார். டெல்லியிலேருந்து சயான் மனோஜ் மட்டும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க போலீஸார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தெலாம் ஒன்றும் இல்லை. அவங்க யூனிஃபார்ம்லாம் யாரும் இல்லைன்னு தான் அங்கே டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்லாம் சொல்லுது. போலீஸ்ன்னு சொல்லிட்டு காரில் அதை ஒட்டியிருக்கு. இவங்க 2 பேரையும் காரில் ஏற்றிருக்காங்க. தங்களுடைய ஐடென்டி கார்டை காட்டிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் மறுப்பு சொல்லலை, கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சென்னையில் வச்சு அவங்க ரகசிய இடத்துல வச்சு ஒரு 4 மணி நேரமாக விசாரணை போயிட்டு இருக்கு. அநேகமாக சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி இன்னைக்கு மதியம் போல் ஆஜர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இது அவங்களை ஆஜர் பண்ண பிறகு போலீஸ் காவல் எடுத்து அவங்களை விசாரிச்சாங்கன்னா இது அடுத்த கட்ட என்ன மாதிரி இந்த வழக்கு போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். மணிமலர், இப்போ தொடர்ச்சியா எதிர்கட்சியினராகட்டும், இப்போ டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னுட்டு எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த தகவல் ஏதாவது இருக்கா? இல்ல, பொதுவாக சிபிஐ விசாரணை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய, அதுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அதே தமிழக அரசு தான். இப்போ புகார்தாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசு. குற்றவாளிகள்னு பார்க்கும்போது இப்போ தமிழக அரசு சொல்ற அந்த நோக்கில் குற்றவாளிகள் பார்க்கும்போது தமிழக அரசு மேல குற்றம் சாட்டி இருக்கிறவங்க தான் குற்றவாளிகள். இப்படிவே கோணத்துல இவங்களுக்கு யார் பின்னணியில் இருந்தாங்க, இவங்களை யார் தூண்டி விட்டாங்க அப்படின்ற கோணத்துல தான் தமிழக அரசு நகருது. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணைங்கிறதுலாம் இதுல அவ்வளவு சாத்தியமே இல்லை. அதாவது ஆளுநர் இதுல ஒரு முடிவெடுக்கணும். இல்லைன்னா இதை தாண்டி ஒரு பெரிய அழுத்தம், அதாவது கோர்ட்டே சுமோட்டாவா அந்த வழக்கை எடுத்து இதுல என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாத்தியங்கள் இருக்கான்றது தெரியல. அந்த மாதிரி இருந்தாதான் சிபிஐக்கு சாத்தியப்படும். ஏன்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு சிபிஐ கொண்டு போற அளவுக்கு இந்த வழக்குல இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்கள் மீது குற்றம் வைக்கிற இவங்க யாருடைய தூண்டுதல்ல இதை பண்றாங்க, இதற்கான பின்னணி என்ன, இது வேற எதனா ஒரு சதி திட்டமா அப்படிங்கிற நோக்கத்துல இந்த விசாரணையை பாக்குறாங்க, இந்த பிரச்சனையை பாக்குறாங்க தமிழ்நாடு அரசு. அப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடியவங்க மனோஜ், ஷியான், இவங்க 2 பேருமே தமிழ்நாடு அரசுடைய அவங்க இந்த விசாரணைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்துதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போற மாதிரி இருக்குமே தவிர சிபிஐ விசாரணைங்கிற விஷயம்லாம் தமிழ்நாடு அரசு போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்லை. சேதுராமன், உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.